ஹாய் அன்பர்களே, வாழ்க வளமுடன். நான் உங்கள் அன்பன் கோபால். மகிழ்ச்சி பாகம் 3. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் ஆசை, அந்த ஆசையினால் பிறக்கின்ற 6 விதமான தீய குணங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது கையில் எடுத்துக்கிட்டு இந்த 6 விதமான தீய குணங்கள் நம்மளுக்குள்ளே நடக்கணும் அப்படின்னா, தீமை நம்மளுக்கு செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு கத்தி ஒன்று எடுத்து அதை ஆயுதமாக எடுத்து தான் நம்மளை இந்த தீய குணங்கள் நம்மளுக்குள்ள ஆட்கொள்ளுது. அதுக்கு பேர் தான் திருப்தியின்மை அப்படின்னு பேர். திருப்தியின்மை. திருப்தியா ஒரு மனிதன் ஒரு விஷயத்துல அடைஞ்சிட்டான்னா அவனுக்குள்ள கடும்பற்றும் வராது, அவனுக்கிட்ட முறையற்ற பால் கவர்ச்சி, அதாவது அதிகமான பால் கவர்ச்சியும் வராது. அவனுக்கு போதும் அப்படின்னு திருப்தி அடைஞ்சிருச்சுன்னா உயர்வு தாழ்வு மனப்பான்மை, சமம்ங்கிற ஒரு தன்மை வந்துடும். எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியின்மை தான் அங்கே அடிப்படை காரணமாக இருக்குது. அந்த ஆசை அப்படிங்கிற போடுற ஒரு குழந்தை தான் இந்த திருப்தியின்மை. அப்படி பார்க்கும்போது இந்த திருப்தியின்மை 2 வகையில செயல்படுது. ஒன்று, நம்மளோட நினைப்புக்கும் வெளியில நடக்கிற நடப்புக்கும் இடையில் ஒரு வேறுபாடு நடக்குதே, அதுக்கு பேரு தான் திருப்தியின்மை. இன்னொன்று, மனதிற்கும் அறிவுக்கும் இடையில் நடக்கும் ஒரு குழப்பமான போராட்டம், அதுலேயும் திருப்தியின்மை இருக்கு. அப்படி இப்போ இந்த 2 விஷயத்தையும் ஒரு உதாரணம் மூலியமா நான் சொல்றேன். நினைப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வேறுபாடு. நான் நினைச்சது ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப விரும்பினேன். ஆனால் வீட்டில் நான் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி அவங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. சரி, அவங்க வீட்டில் சொல்கிறவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட நான் சந்தோஷமாகவும் இல்லை. ஏன்னா என் மனசுக்கு ஏற்றுக்கல, எனக்கு பிடிக்கல. நான் நினைச்சது ஒரு மாதிரியும் இங்கே நடப்பு வேற மாதிரி இருக்கு. பொதுவாக கோபம்ங்கிறதே நினைப்புக்கும் நடப்புக்கும் இருக்கிற வேறுபாடு தான் அங்கே கோபமாக வரும். கோபத்துக்கும் அதுதான் அடிப்படை காரணம், கவலைக்கும் அதுதான் அடிப்படை காரணம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் அந்த நெகட்டிவிட்டி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே நினைப்புக்கும் நடப்புக்கும் இருக்கின்ற வேறுபாடை அங்கே அங்கே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை தான் அங்கே துன்பமாக நம்மளுக்கு வருது. அந்த துன்பம் ஏன் வருது அப்படிங்கிறத நாம் சரி பண்ணிட்டோம்னாலே மீதி இருக்கிறது எல்லாமே இன்பம் தான், மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அப்போ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு துன்பம் ஏன் வருது அப்படிங்கிற கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டா தான் மகிழ்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி அந்த பொண்ணு, நான் நினைச்ச ஆளு நான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம நான் அந்த பொண்ணு கூட திருப்தியாக நான் வாழாமல் கடைசியில் நான் ஒரு திருப்தியின்மையோடயே இருந்தேன்னா அது எப்படி அந்த பொண்ணுக்கு நான் செய்கிற துரோகம் இல்லையா? அப்போ எனக்கு என்ன வேணும்? ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் எனக்கு வேணும். ஏற்றுக்கொள்ளுதல் இல்லாமல் என்னால் அந்த பொண்ணு கூட நிம்மதியாக வாழ முடியாது. இன்னொன்று, நான் ஒரு கார் வாங்க போகிறேன். அந்த காரில் எனக்கு மனசுக்கு ரொம்ப நாளாக ஒரு கார் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கார் ஒன்று. அந்த கார் தான் வாங்கணும்னு எனக்குள்ள ரொம்ப நாளாக கனவு இருந்தது. ஆனால் அந்த காரில் 4 பேர் தான் போகணும். எங்கள் வீட்டில் இருக்கிறது 8 பேர். 8 பேர் போகிற கார் வாங்கணுமா? நான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி 4 பேர் போகிற கார் வாங்கணுமா? இங்கே தான் மனதுக்கும் அறிவுக்கும் இடையில் நடக்கும் போராட்டம். நான் என் மனசுக்கு பிடிச்சது, என் மனசு சொல்கிற பேச்சை கேட்டு நான் போய் 4 பேர் இருக்கிற கார் வாங்கிட்டு வந்துட்டேன்னா நான் எப்படி எங்கள் குடும்பத்தில் எப்படி எல்லாரும் உட்கார முடியும்? பத்தாது இல்லை? சரி, ஓகே, அறிவு சொல்கிற மாதிரி நான் 8 பேர் இருக்கிற கார் வாங்கணும், அதுதான் சரி, அதுதானே கரெக்டு. நான் 8 பேர் இருக்கிற கார் வாங்கிட்டு மனசு இதுதான் சரி, இதுதான் கரெக்டு, இதுதான் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுங்கிறத அந்த புரிதல், அந்த ஏற்றுக்கொள்ளுதல், அதை ஏற்றுக்கிட்டோம்னா அந்த கார் ஓட்டும் போது நம்மளுக்குள்ள அந்த ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் வராது. இல்லை, மறுபடியும் நம்ம கார் ஓட்டிட்டு போகிறப்ப அந்த கார் போகிறப்ப இந்த கார் தானே நம்ம ஓட்டணும்னு நினைச்சோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நம்மளுக்குள்ள வந்துடும். அந்த திருப்தியின்மையை உருவாக்கும். அது வரக்கூடாது அப்படின்னா அங்கே இருக்கிறத ஏற்றுக்கொள்ளும் தன்மை வந்தால் மட்டும்தான் அந்த மகிழ்ச்சிங்கிற ஒரு விஷயமே நம்மளுக்கு நிலைச்சு நிற்கும். இந்த 2 கான்செப்ட் தான் ஏற்றுக்கொள்ளும் தன்மை. அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை வரணும்னா இறைவன்கிட்ட தன்னை முழுசா அர்ப்பணிச்சு நடக்கிற அனைத்தையும் இறைவன் நம்மளுக்கு விட்ட செயல், அவர் நம்மளுக்கு நல்லது தான் செய்வார் அப்படிங்கிற ஒரு புரிதலை, ஒரு தெளிவை, ஒரு அறிவை நாம் முழுமையாக உணரணும். சுவாமி விவேகானந்தர் ஒரு பொன்மொழி ஒன்று இருக்கு, அவர் சொன்னது. அதாவது, இறைவன் நான் கேட்டதையெல்லாம் எனக்கு தரவில்லை, ஆனால் எனக்கு எது தேவையோ அதை கொடுத்தார் அப்படின்னு விவேகானந்தர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த புரிதல் நம்மளுக்குள்ளேயும் வந்துச்சுன்னா நம்மளுக்கும் மகிழ்ச்சி எப்பயும் நிலைச்சுங்க.
ஓகே நண்பர்களே, வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.